Hello guys, welcome back to சூப்பரான Lightroom preset video. Lightroom சீரிஸில் நம்ம நிறைய கலர்ஸ் போட்டுருக்கோம். அந்த Lightroomோட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டில். இதுக்கு முன்னாடி நிறைய கலர்ஸ் போட்டிருக்கு, ப்ளூ அது இதுன்னு நிறைய கலர்ஸ் போட்டிருக்கு. இந்த வீடியோ நம்ம மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஒரு மூடி க்ரீன் ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். அதாவது Lightroom ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். என்னோட ஃபோட்டோ தான் பண்ண போகிறேன். இந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா சூப்பரான மொபைல் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த லைட்ரூம் ப்ரீசெட் வந்து இதை பார்த்தோன்னே அவர் அட்ராக்டே ஆயிரும். பேசிக்காக சொல்லப்போனால் இது வந்து கேரளாக்காரங்க வந்து இந்த ப்ரீசெட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் இது ப்ரீசெட் கிடையாது, நம்ம வந்து எடிட் தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, அது மட்டும் போதும். வேறு என்னத்த பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் சைடில் கொடுக்குறேன், அப்படி லைட்டை வந்து ஃபாலோ பண்ணி விட்ருங்க. இந்த லைட்ரூம் ப்ரீசெட் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு நேச்சர் இல்லைனா ஒரு பின்னாடி க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோட்டோகிராஃப்ஸுக்கு வந்து சூப்பராக வந்து யூஸ் ஆகும். வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க, பழைய வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். லைட்ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைட்ரூம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது லைட்ரூம் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ் லைட்ரூமோட பேசிக் வீடியோ இருக்குது. 1, 2, 3 எபிசோடு போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது இந்த க்ரோப் டூல் இருக்குல்ல, இந்த க்ரோப் டூலில் கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து நம்ம க்ரோப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு க்ரோப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது என்கிட்ட இருக்கிற லைட்ரூம் ஆப்பு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லைட்ரூம் நியூ ஆப் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டுருங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இருக்குன்னா, இந்த சூரியகாந்தி பூ இருக்குல்ல, நம்ம சேனலில் பார்க்குறோம் தெரியும். இந்த சூரியகாந்தி பூ கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் எனக்கு தேவையான அளவு இருக்குது. இதில் வந்து நான் ஒயிட்டை வந்து கூட்டிக்கிறேன், பிளாக் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஷேடை வந்து லேசாக கூட்டிக்கிறேன், ஹைலைட்ஸ் வந்து லேசாக குறைச்சிக்கிறேன். இந்த ஒரு சின்ன இந்த டிப்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃபோட்டோ வந்து இப்போ பிரைட்னஸ் கம்மியாக இருந்தாலோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அது புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த குப்பி மாதிரி இருக்கேன், அந்த குப்பி, அதாவது அது பேர் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க ஒரு ரவுண்ட் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஆரஞ்சு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா லூமினஸ் அப்படின்னு கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ரெட் கலரை செலக்ட் பண்ணிட்டீங்க, அதில் இருக்க லூமினஸையும் கூட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி ஸ்கின் எல்லாம் வந்து ஸ்மூத் பண்ணலாம் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத் ஆகிடலாம். ஓகேவா, இப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலர்லையும் ரெட் கலரில் இருக்கிற லூமினஸ் லேசாக கூட்டி டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு ப்ளூ டோன் கிடைக்காத அளவுக்கு ஒரு 17 சம்திங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு. ரொம்ப வச்சா ரொம்ப ப்ளூ ஆயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 18, 15 சம்திங் வச்சுக்கோங்க. சரியா, ஒரு லைட் ப்ளூ இருக்கிற மாதிரி. அடுத்து வந்து டிண்ட் அப்படின்ட்டு பாருங்கள், இந்த பக்கம் கூட்டினா இது மாதிரி ரோஸ் கலர் ஆயிரும். ஸோ இந்த பக்கம் இருக்கணும்னா என்ன ஆகுனா க்ரீனிஷ் கலர் கிடைக்கும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 கலர் நோட் பண்ணிட்டீங்களா. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, விபன்ஸ் இருக்குல்ல, அந்த விபன்ஸ் வந்து லேசாக கூட்டிக்கோங்க, ஒரு 15, 16 வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றுமே கிடையாது, இந்த கலர் இருக்குல்ல, அந்த கலர் வீலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மிக்ஸ் ஆப்ஷன் இப்போ வந்து எந்த பேருமே போடல, ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் அது. ஸோ வந்து இதில் இருக்கிற மஞ்சள் கலரை செலக்ட் பண்ணிட்டு ஹியூ அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக பச்சை கலர் பக்கம் தள்ளிடுங்க. இல்லை பச்சை கலர் பக்கம் தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பச்சை கலர் கிளிக் பண்ணி அதுக்கு ஹியூவை லைட்டாக ப்ளூ கலர் பக்கம் தள்ளுறீங்க. இப்போ நம்ம எதிர்பார்த்தா அந்த ஒரு மூடியான ஒரு ப்ளூ கலர் டூன் கிடச்சிருச்சு. இப்போ சாச்சுரேஷன் கூட்டுறோன்னா நீங்கள் சாச்சுரேஷன் கூட்டிக்கலாம். ஆனால் சாச்சுரேஷன் குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ஒரு மாதிரி மிட்டோனான ஒரு க்ரீனிஷ் கலர் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம இந்த ஃபோட்டோனால இது கொஞ்சம் ப்ளூ கலர் கூட்டி தான் கொடுக்கணும். ஸோ இதில் லூமினஸை வந்து லேசாக கூட்டி வச்சுக்கலாம், இல்லை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி இந்த ஃபேஸோட கலர் கூட்டணும், அதுக்காக லூமினஸ் கூட்டிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இந்த ஃபோட்டோ வந்து ப்ளூ கலர் எடிட் பண்ணிட்டோம். இல்லை ஒரு ஃபேட் லுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் அப்புறமேல் சொல்கிறேன். இந்த ஃபேஸில் வந்து புள்ளியாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, இந்த மஞ்சள் கலரை வந்து குறைச்சது தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபோட்டோவை ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் டு டிவைஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மொபைல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து நான் ஸ்னாப்சீட்டில் சொல்கிற டிப்ஸை பார்த்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு மாடல் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி எடிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேஸ் எல்லாம் கலர் மாற்றி தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த மஞ்சள் கலர் கிளிக் பண்ணி இதை அப்படியே ஃபுல்லாக இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டன் அப்படின்றதுல டெம்பரேச்சர்லாம் திரும்ப கொண்டு வந்துருங்க. ஓகேவா, திரும்ப கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கோணம் இருக்குல்ல, இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணி இதில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கூட்டி வச்சுக்கோங்க, ஒரு 50 வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத் ஆயிரும். ஓகே, அப்புறம் ஷார்ப்பனிங் அப்படின்றத லேசாக கூட்டிக்கோங்க. ஓகேவா, டன் பண்ணிடலாம். அடுத்து வந்து என்ன பண்ணால் ஜஸ்ட்டு ஷேர் சேவ் டு டிவைஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
சேவ் டு டிவைஸ் கொடுத்தோன்னே இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிரும். இப்போ 2 ஃபோட்டோ இருக்குது. இப்போ நீங்கள் மொபைல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் நான் சொல்கிறேன். அது ஸ்னாப்சீட் ஆப் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்னாப்சீட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்னாப்சீட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ்ஸு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம அடோப் லைட்ரூமில் நம்ம செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா டூல்ஸை கிளிக் பண்ணி டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டபுள் எக்ஸ்போஷர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் பட்டனை கொடுக்குறீங்க. ப்ளஸ் பட்டன் கொடுத்தோன்னா நம்ம 2வது எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோ இங்கே இருக்கும். ஸோ அதுவும் ஒரே சைஸில் தான் இருக்கும். அதனால் இந்த 3வது இருக்க புள்ளியை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி கலரை கூட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற விவ் எடிட்ஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஸ்டாக் அந்த 3 லேயர் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு விவ் எடிட்ஸ் அப்படிங்க கொடுக்குறீங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த நடுவில் இருக்கிறத கிளிக் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டு நம்ம ஃபேஸை மட்டும் இப்படி வரைஞ்சி விட்றோம். ஓகேவா? நான் இந்த ஃபேஸை வரைஞ்சிட்டு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்கின்னை வந்து பண்ணிட்டேன். நான் அந்த கையை வந்து இந்த கையை பண்ணலையே. ஸோ ஜஸ்ட் இப்படி சின்னதாக ஒரு ட்ராப் போட்டு விட்டுக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கோணல் மாடல் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் வந்து செலக்டிவ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி வெள்ளை கலர் ஆக்கிக்கலாம். ஓகேவா? இந்த டிப்ஸு தெரியும்னு நினைக்கிறேன், நிறையாவே இருக்குது. இந்த இடத்துல வச்சுக்கிறேன். கொஞ்சம் டார்க்கான சைடில் வச்சா தான் கொஞ்சம் வெள்ளையாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலரில் வச்சுக்கிறேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபருக்கும் இந்த போஸ்ட்டு நீங்கள் இப்படியே போடலாம், ஏன்னா இதுவே நல்லா தான் இருக்குது. இப்போ மொபைல் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு மூடியான ஒரு ஃபேட் லுக் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா டூல்ஸை கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து கர்வ்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கர்வ்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஸோ வந்து நியூட்ரல், சாஃப்ட் கான்ட்ராஸ்ட், ஹார்ட் கான்ட்ராஸ்ட், பிரைட்டன். இந்த பிரைட்டனை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பிரைட்டனை போட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதே டூல்ஸ் இருக்குல்ல, இந்த விவ் எடிட்ஸில் போயிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ, இப்போ நிறையா இது இருக்குல்ல. இப்போ நார்மல் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணுறோம்னா இதில் வந்து பிரைட்டன் அப்படிங்கிற போட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோகிராஃபியாக இருந்தால், மொபைல் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தால் இதில் வந்து ஃபேடட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபேடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதாவது டார்க் மூடி அப்படின்ற ஒரு ஃபேடட் தான். ஸோ இந்த ஃபேடட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேடடை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம மேலே இருக்க விவ் எடிட்ஸ்க்கு போகிறோம். விவ் எடிட்ஸை கிளிக் பண்ணுறீங்க. கர்வை அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க. சென்டர் பட்டனை கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம இந்த ஆரோ இருக்குல்ல, அதை 50 வச்சுட்டு நம்ம இப்படி வரைஞ்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேடு வந்து என்ன ஆகும்னா ஒரு 50 தான் வரும். இதை வந்து நம்ம 0 ஆக்கிட்டு இந்த மாதிரி ஃபேஸ்லலாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபேடை பற்றி உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மொபைல் ஃபோட்டோவில் இந்த ப்ரீசெட் ஆட் பண்ணிட்டு, மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் ப்ரீசெட் ஆட் பண்ணிட்டு இந்த ஃபேடை போட்டு காட்டுறேன். எதுக்குன்னா ஃபேடோட ரிசல்ட்டுக்கு. அதை பாருங்கள். ரீசெண்டாக நம்ம போட்ட மொபைல் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா அந்த வீடியோ பாருங்கள். நான் அந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோ நான் எப்படி எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து டூல்ஸ், கர்வ்ஸ், அதில் வந்து ஃபேடட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. பாருங்கள், நார்மலாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபேடட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான ஒரு கலர் வந்து கிடச்சிச்சு. ஸோ வந்து மேலே புள்ளி கட்டு விவ் எடிட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து கர்வ்ஸ் இதை வரைஞ்சிட்டு இதில் வந்து நான் ஒரு 50 வச்சுட்டு வரைகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதவே 100 வச்சுட்டு வரைகிறேன். பார்த்தீங்களா? இந்த ஃபேடட் ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லைட்ரூம் ப்ரீசெட்டை வந்து எடிட் பண்ணுற வீடியோ இருக்குது. இதனால் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை சூப்பராக ரீடச் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நாளைக்கு 4 மணிக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலிருந்து விடைபெறுவது டாடா பை பை, see you. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க.